அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு குட்டி கதை. கணவன் மனைவியுடைய அன்பு எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு உதாரணமாக கூட இந்த கதையை எடுத்துக்கலாம். ஒரு கணவன் மனைவி 2 பேருக்குமே திருமணமாகி சில வருடங்கள் தான் ஆச்சு. அவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கணவர்கிட்ட இனிமேல் நான் முகத்துக்கு முழிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 10 நாள் கடந்து திரும்ப அந்த அம்மா வராங்க. சொல்கிறாங்க, எனக்கு சொந்தமான பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது, நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சொல்கிறாங்க. அவரும் அமைதியாக இருந்தார். அந்த அம்மா உள்ளே போனாங்க, பீரோவை திறந்தாங்க, என்னென்ன பொருட்களும் எடுத்தாங்க. ஒரு பெரிய பை கொண்டு வந்துருந்தாங்க. சிறிது நேரம் கழிச்சு அந்த அம்மா வெளியில் வந்தாங்க. எனக்கு சொந்தமான பொருளெல்லாம் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் போனாங்க. அப்போ வாசலை தாண்டும் போது அவர் கேட்குறாரு, உனக்கு சொந்தமான எல்லா பொருளுமே நீ எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். நல்லா யோசிச்சுப்பாரு, உனக்கு சொந்தமான பொருள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டியான்னு கேட்குறாரு. அந்த அம்மா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாங்க. அப்போ நான் சொந்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ 2 கண்களுமே, அவங்களுடைய கண்களும் எங்களுடைய கண்களுமே சந்திக்குது. அந்த அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க, இவரும் அழ ஆரம்பிக்கிறாரு. ஓடி தன்னுடைய கணவர் இருக்க பிடிச்சிக்கிட்டாங்க. நீங்களும் என்னுடைய சொந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அவர் அந்த பையை பிரித்து பார்க்குறாரு. அந்த அம்மா கொண்டு வந்த பையை, அதில் ஒரு பொருட்களுமே இல்லை. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் தன்னுடைய கணவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்தாங்க. இதுலேருந்து என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலுமே இருவருமே ஒருத்தர் சந்திக்கும் போது அந்த கண்கள் பொய் பேசாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கண்கள் உணர்த்துச்சு இருவருக்குள்ள இடையே உள்ள அன்பை. நன்றி.